Hello traders, welcome to our channel. So today date May 19 Tuesday time 5:33 p.m. ஸோ லாஸ்ட் சண்டே வந்து நம்மளோட அனலிசிஸ் ஒரு ஷேர் பண்ணியிருந்தோம். மண்டே செஷன் வந்து என்னென்ன மாதிரி கிரியேட் ஆனால் இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன செட்டப் சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ரைடேக்கான லோ அண்ட் தென் ஃப்ரைடேக்கான ஹை இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரென்த்து ஷோ பண்ணால் பைக் சைட் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் ப்ரைஸ் வந்துட்டு பை ஆகிட்டு வீக்னஸ் ஷோ பண்ணால் செல்லிங் சைடு மூமெண்டம் வரதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி. ஓவராலாக வந்துட்டு இந்த ரெண்டு சினாரியோஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு குளோபல் சென்டிமெண்ட் வீக்னால மார்க்கெட் வந்துட்டு ஓவராலாக அந்த பர்டிகுலர் வந்துட்டு மண்டே ஓப்பனிங்லேயே வந்துட்டு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்து. கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட ஓவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சை விட்டே வெளியே கேப் டவுனில் ஓப்பன் ஆனதால் அன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு எந்த ட்ரேடுமே எடுக்கவும் இல்லை. வந்துட்டு டுடேவும் வந்துட்டு எந்த ட்ரேடுமே எடுக்கல. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்டிசிஷனாக இருந்துச்சு. ஸோ எந்த சைடு வேணாலும் வந்துட்டு மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அனலிசிஸ் அவர் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரைஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடுவோம். ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டில் அந்த 0.5 லெவல் வந்துட்டு லாஸ்ட்டு ப்ரீவியஸ் லோலேருந்து கரண்ட் ஹை வரைக்கும் மார்க் பண்ணலாம். ஸோ ஃபிப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் லெவல் அந்த 0.5 லெவலே தான் ஸ்டில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அந்த 0.5 லெவலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் எஸ்டர்டேவோட செஷன் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தது. ப்ரைஸ் வந்து அகைன் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகாமல் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் ரிவர்சல் ஆகி நியர்லி ஹைஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தான். ஸோ நாளைக்கான செட்டப்ஸ் எது ஹை ப்ராபபிலிட்டியாக செட்டப் இருக்குங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்டு ஃபார்மோஸ்ட் ரொம்பவே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப் என்னென்னா இன்னைக்கான செல்லிங் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் வந்துச்சு இல்லை. ஸோ இந்த செல்லிங் வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு எனி ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணால் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இந்த பர்டிகுலர் ஹை பிரேக் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தடவை வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹையை மார்க் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஹை அண்ட் தென் கரண்ட்டோட லோ, ப்ரீவியஸோட லோ. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைங் ஸ்விங் கிரியேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு தடவை செல்லர்ஸ் வந்து என்ட்ராயிட்டு ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு மண்டே செஷன் வந்துட்டு சர்ப்ரைசிங்கில் என்ன பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங் பையிங்கில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அண்ட் தென் டுடேவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேஜர் அக்ரெசிவ் செல்லிங் ஒரு இம்பாக்டான செல்லிங் வந்து எந்த ஒரு செஷன்லையுமே கொடுக்கல. இதர் வந்துட்டு மார்னிங் செஷன்லையும் வரல, க்ளோசிங் டைமில் கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்தது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை செல்லிங் வந்திருக்கு, ரிவர்ஸ் ஆகிட்டு அண்ட் தென் செகண்ட் தடவை செல்லிங் வந்து இந்த செல்லிங் ரிவர்ஸில் ஆகும்போது ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரெக்கவரி நல்ல ஒரு ரெக்கவரி மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூமெண்டம் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி மூமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் லோக்கு மேலே கேப் பார் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விங் பையிங் கிரியேட் ஆனிச்சுன்னா வந்துட்டு டுடேவோட இன்ட்ராடே ஹை டெஸ்ட் ஆனிச்சுன்னா அண்ட் தென் ஃபர்தராக வந்துட்டு ஒரு பையிங் மூமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு அக்ரெசிவ் பையிங் மூமெண்டம். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு லோவர் ஹை லோவர் லோ இதில் வந்துட்டு போகும். ஃபஸ்ட்டு வந்து லோ கிரேட் இருக்குது, அகைன் ஹை கிரேட் இருக்குது, அகைன் வந்து லோ கிரேட் இருக்குது, அகைன் வந்துட்டு இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் வந்து அகைன் கண்டினியூஷன் ஆகும்போது ஃப்ரெஷ் ஹை கிரேட் ஆகிறது ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் லோ பேட்டர்னை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. நாளைக்கான செஷனில் வந்துட்டு நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கான இன்ட்ராடே லோக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து எனி ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணால் அங்கேருந்து ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு செல்லிங் சைட் செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆர் ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு ஸோ எஸ்டர்டேவோட லோ டெஸ்ட் ஆகிறது. ஸோ நாளைக்கு எஸ்டர்டே மீன்ஸ் மண்டேவோட லோ. ஸோ மண்டேவோட லோ மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து டெஸ்ட் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்துட்டு இங்கேருந்து ஒரு நல்ல வந்து செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ரிட்ரேஸ்மெண்ட் வந்துருக்கு, அகைன் வந்து செல்லர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பையர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் லோவில் ஃப்ரெஷ் லோ ஆல்ரெடி இருக்க லோ அண்ட் தென் நியூ ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆகிட்டு பையிங் வந்து டாமினேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பையிங் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸில் ஆகும்போது ஸோ அங்கேருந்து வந்துட்டு அடுத்த ப்ரீவியஸ் லோ இந்த லோ பிரேக் டவுன் கொடுக்கறது நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டு செட்டப் தான் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் எந்தெந்த ஹை வந்து டெஸ்ட் ஆனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கலான்ட்டு. ஸோ நாளைக்கு வந்துட்டு நியர்லி ஃபிப்பை பேஸ் பண்ணியே சொல்லிடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டே ஸோ நாளைக்கான பை சைட் செட்டப் வந்துட்டு ஸோ இந்த ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரென்த்து ஷோ பண்ண இந்த ஜோன் டெஸ்ட் ஆனாலே வந்துட்டு பையிங் சைடு போகலாம். அண்ட் தென்
செல் சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஜோன். ஸோ இதுதான் நாளைக்கான ஜோன்னே சொல்லுவேன். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஜோன் வந்து டெஸ்ட் ஆனிச்சுன்னா பை சைட் பிரேக் அவுட் கொடுக்கணும். அது தென் வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் லோ வந்துட்டு டெஸ்ட் ஆனிச்சுன்னா ஜோன் டெஸ்ட் ஆனிச்சுன்னா லோவர் லெவலில் பிரேக் டவுன் கொடுக்கறது அதிக ப்ராபிலிட்டி. ஸோ இது 2 செட்டப் தான் நாளைக்கான ஹையஸ்ட் ப்ராபிலிட்டி செட்டப். இதை தவிர வேறு என்ன மாதிரி செட்டப் ஃபார்ம் ஆனாலும் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ நியர்லி இந்த ஜோனுக்குள்ளாரியே சைட்வேஸ் ஆனாலும் சரி, ஸோ இந்த ஜோன் ஹையர் ஜோன் பிரேக் ஆனிச்சுன்னா பை சைட், லோவர் ஜோன் டெஸ்ட் ஆனிச்சுன்னா லோவர் சைட். ஸோ இது 2 செட்டப் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேடிங் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் டெய்லி ஓவர்வியூ பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ட்ரேடிங் கற்றுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ். பை ட்ரேடர்ஸ், பை.